பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது எங்கள் வீட்டிலேருந்து 25 கிலோமீட்டருக்கு மேலே வரும். ஸோ நான் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவேன். அந்த இடத்துல என்னோடய அக்கா அங்கே இருந்தாங்க. அங்கே வந்து அவங்களும் வேலைக்காக வருவாங்க. நாங்கள் 2 பேரும் காலையில் பார்த்து கொஞ்சம் சில விஷயங்கள பேசிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் எனக்கு சாம்பார் வடை வாங்கி தருவாங்க. இது நான் எப்போல்லாம் அக்காவ பார்க்குறேனோ, அப்போ அக்கா எனக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அவங்க ஏன் அத செய்றாங்க அப்படின்னு யோசிச்சா, அவங்க கிட்ட காசு நெறையா இருக்குங்கிறதுனால இல்ல. "இவ காலைல சாப்பிடாம வந்திருப்பா" அப்படிங்கிற என் மேல வச்சிருந்த ஒரு பாசத்தினால அந்த காரியத்த செய்வாங்க. இது ஏன் இந்த மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா, வருஷத்த நம்ம முடிக்க போறோம். நம்முடைய லைஃப்ல இந்த மாரி நெறையா சுமைகள் இருந்தாலும், சுகமான நினைவுகளும் அப்பப்ப நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி நினைவுகள நெனச்சு, கடவுளுக்கு நன்றி சொல்ல நம்ம கூட நின்ன உறவுகளுக்கும் நன்றி சொல்லுங்க. ஏன்னா வேதத்தில சொல்லப்பட்டிருக்கு, "சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு." நமக்கு யாருமே இல்லன்னு இல்ல. கர்த்தர் நம்மளுக்கு நெறைய ஜனங்கள கொடுத்துருக்குறாங்க. அவங்கள நெனச்சு கர்த்தர துதிப்போம். காட் பிளெஸ் யூ.